இந்த ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை. அங்கே உண்மையிலே போட்டி என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் தான் போட்டி. இங்கே போட்டி கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தெல்லாம் கருத்தியல் புரட்சி, கருத்தியல் மோதல், ஒரு கருத்தியல் போர். இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா? அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான். ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான். ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம், ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார், எல்லாமே பெரியார் ஒரு பக்கம், எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர் ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார். இங்கே அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து என்னுடன் பிறந்தார்கள், என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார். தாழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார். அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார். சொந்த பெரியார் 1000 இருக்கும்போது இங்கிருந்த வந்தவர் இதற்கு எனக்கு பெரியார். இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டு மோதல் தான் ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. இங்க அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு, இருமொழி கொள்கை இவனுக்கு, எனக்கு ஒரே மொழி கொள்கை, என் தாய்மொழி தமிழ். இதுதான் இங்க போட்டி. இங்க போட்டி அதுதான். அப்போது அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை, கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும். இங்க கூட்டம் அல்ல கொள்கை, கூட்டம் அல்ல அரசியல். உயர்ந்த நோக்கமும் கொள்கையின் கோட்பாடுகள் தான். முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், ஊடக உறவுகள் வைக்கணும். அரசியல்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், உயிரியல், இயற்பியல் போல, வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல். மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்தான் அரசியல். அது எப்படி? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. பெருந்தலைவர் காமராஜர், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் பிள்ளைகள். நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதுதான் எங்களுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதிலே பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா? அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு, கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா? பேச மாட்டார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.